எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேட்ஸ் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இப்போ டேட்ஸோட குணங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லோரும் மஸ்ட்டாக டெய்லி கொஞ்சம் டேட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய ஆட்கள் வர நீங்கள் டேட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, டேட்ஸ் நமக்கு அனீமிக்கா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டெய்லி சாப்பிட்டு வந்தாச்சுன்னா ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வர இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. அது சுகர் பேஷண்ட் வர சாப்பிடலாம் நமக்கு, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ அதனால் எல்லோரும் அது மஸ்ட்டாக சாப்பிடணும். டேட்ஸ் சாப்பிடாதவங்க வர விரும்பி சாப்பிட்றதுக்குள்ள ஒரு டிஷ்ஷாக நமக்கு இன்றைக்கி பண்ண போகிறோம். அது சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். பெரியவங்க கூட ஆயிலில் நமக்கு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த டேட்ஸ் பாலே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதுக்காக டேட்ஸ் மட்டும் இல்லை, நான் அதை கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த வெள்ளை எள்ளு, நிலக்கடலை, இது பொட்டுக்கடலை நமக்கு மிக்சரில் எல்லாம் இருக்கிற பொட்டுக்கடலை. அது மட்டும் இல்லாமல் வால்நட்டு, பதாம், கேஷ்யூ நட்டு, பின்ன உங்கள் கையில் பிஸ்தா அப்படியெல்லாம் என்ன இருந்தாலும் எல்லாம் எடுக்கலாம். உங்கள் விருப்பம் உள்ள நட்ஸ் எடுக்கலாம் எல்லாம். ஆனால் நான் இப்போ இந்த 3 நட்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறேன். இந்த நட்ஸு கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். இந்த கேஷ்யூ நட் எல்லாம், அது இந்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு இதுதான் அதிகமாக எடுக்கிறேன். எப்படின்னா என் பிள்ளைங்க இது சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இப்படி பால்ஸாக பண்ணி வச்சு அவங்க தெரியாமலே சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் இந்த 3 நான் அதிகமாக எடுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த நட்ஸு கேஷ்யூ நட் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லை. இந்த எப்போவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற இந்த பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் எள்ளு அதெல்லாம் போட்டு நமக்கு பண்ணிடலாம். நமக்கு இந்த நட்ஸ் ஒன்று ரோஸ்ட் பண்ணாமலே பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணினா அது ரொம்ப நல்ல, அதுக்கு குணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிலக்கடலை மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே ரோஸ்ட் பண்ணலை தான். இப்போ நமக்கு இப்போ இந்த டேட்ஸ் இப்படியே பண்ண முடியாது, அது திக்காக இருக்கும், அந்த ஹார்டாக இருக்கும் கொஞ்சம். அப்போ அதனால் நமக்கு கொஞ்சமாக அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு இப்போ அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். நான் அப்படி வைக்க போகிறேன் மைக்ரோவேவ் அவனில் 30 செகண்ட்ஸு. அவன் இல்லாதவங்க பேனில் வச்சு ஸ்டவ்வில் வச்சே பண்ணலாம். அதுக்கு கொஞ்சோண்டு கீயோ ஆயிலோ போட்டு நீங்கள் சாட் பண்ணி எடுத்தாலே போதும். கொஞ்சம் ஹீட் ஆனாலே கரெக்டாக இருக்கும். அல்லது நீங்கள் மிக்சியில் ஒரு சுட்டி எடுத்தாலே போதும். அது மிக்சியில் உங்களுக்கு வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்குமே, அதனால தான் சொன்னேன் பேனில் போட்டே சும்மா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு கொண்டு வந்து காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்ல ரொம்ப இது குக் ஆகலை, லைட்டாக ஒன்று சூடாகி ஒன்று ஸ்மாஷ் பண்ணுற அளவில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு இப்போ அதை ஒன்று ஸ்மாஷ் பண்ணாலே ஸ்மாஷ் ஆகி வருது. வேற ஒன்றுமே ஆட் பண்ணலை, இதில் கீயோ பட்டரோ ஒன்றும் ஆட் பண்ணலை. நான் டேட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நமக்கு நட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் நட்ஸு எல்லாம் சேர்த்து ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அதாவது நமக்கு எப்போவும் டேட்ஸ் அதிகமாக இருக்கணும், நட்ஸு அதை விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ அதனால நமக்கு எல்லா நட்ஸும் மொத்தமாக கொட்டினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விடுங்க. நான் இப்போ அதில் பொட்டுக்கடலை, பீனட்டு, வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளோட குணங்கள் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நல்லது. அது நமக்கு நிறைய சாப்பிட மாட்டேன், சும்மா கொஞ்சமாக தான் சாப்பிடும். அப்போ இப்படியெல்லாம் பண்ணியாச்சுன்னா நமக்கு எள்ளு நிறைய சாப்பிட்றதுக்குள்ள சான்ஸ் கிடைக்குது. நமக்கு எள்ளு பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது, ரோஸ்ட் பண்ணுறதோட நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் நான் பச்சையாகவே எடுத்திருக்கேன். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் கூட, கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் கூட சின்னதாக நுறுக்கி போட்டிருக்கலாம். அது உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. இப்போ கொஞ்சம் அது கை பொறுக்கிற சூடு வரும்போது கையாலே மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கையில் கொஞ்சம் கீ தடவிட்டு பால்ஸாக பண்ணியிருக்கேன் நான். இங்கே கீ தடவலைன்னா கையில் ஒட்டி இருக்கும். அதனால் கை வாஷ் பண்ணிவிட்டு பால்ஸாக பண்ணி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது லாஸ்ட்டில் நமக்கு இதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளுதை கொஞ்சம் தூவி அதை ரோல் பண்ணி எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குது. அது லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானது, நமக்கு ஈஸியாக பண்ணலாம். நமக்கு ஃப்ரிட்ஜில் கூட அது வைக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலை இதில். அதனால் வெளியே நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு 1-2 பால்ஸ் எடுத்தாலே போதும். டெய்லி பிள்ளைங்களும் பெரியவங்களும் எல்லோரும் ஈஸியாக எடுத்து சாப்பிடலாம். இது டேட்ஸ் பிடிக்காதவங்க, நட்ஸ் பிடிக்காதவங்க கூட இதை எடுத்துடலாம். அப்போ டேபிள்லேயே நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சைடில் ஓரத்தில்
ஒரு பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா தான் கிடைக்கும். அதை பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.